நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் என்னன்னா, தேவன் நம்முடைய உணர்வுகளை விட பெரியவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை 1 யோவான் 3:18 கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பாருங்க, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம இருதயம் என்று சொல்வது என்ன? உணர்வுகள், நமக்குள்ள வரக்கூடிய எமோஷன்ஸ். இந்த நம்ம உணர்வுள்ள மனிதர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே பலவிதமான உணர்வுகள், சோகம், கவலை, சந்தோஷம் மற்றும் ஆன்சைட்டி, இன்னும் எவ்வளவோ உணர்வுகள் அல்லது பயம், இப்படி பல உணர்வுகள் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான உணர்வு வருகிறது. இதைத்தான் நம்ம இங்கிலீஷில் பொதுவாக மூடு அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு மூடு இல்லை, இப்போ நான் ரொம்ப டல்லாக இருக்கிறேன், இப்போ நான் ஒரு மாதிரி யாரையுமே பார்க்க பிரியப்படலை அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு ஸ்விங் ஸ்டேட், அடிக்கடி உணர்வுகள் மாறி மாறி வருகிறது. ஆனால் தேவன் இந்த உணர்வுகளுக்கு விடவும் மேலானவராக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் இன்னைக்கு திருஷ்டாந்தமாக மோசே வாழ்க்கையிலிருந்தும் தாவீது வாழ்க்கையிலிருந்தும் நமக்கு எடுத்து சொல்லி, இறுதியாக இதை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத குறித்து நம்ம இறுதியாக தியானிப்போம். இன்றைக்குள்ள படிப்பினைகள் எப்படி இந்த எமோஷன்ஸை நம்ம மேற்கொள்கிறது, எப்படி நம்ம தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக வைப்பது என்பதை குறித்து நம்ம இறுதியில் பேசி ஜெபம் பண்ணுவோம். சரி, நம்ம வாசிக்கலாம். என்னாகமோ 20ஆம் அதிகாரம். இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். இது இஸ்ரவேலர்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது மோசேயின் மூலமாக நடந்த ஒரு காரியம். வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் 1ஆம் மாதத்திலே சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியிலே மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூட வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர்
கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மெரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. ஆமென். ஸோ இந்த சம்பவத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஒரு துக்கமான ஒரு காரியம் மோசேயினுடைய வாழ்க்கையில் வந்தது. மோசேயும் ஆரோனும் சகோதரர்கள். இவர்களுக்கு ஒரு மூத்த சகோதரி இருக்கிறாங்க. அவங்க யாரு? மிரியாம். இந்த மிரியாமை குறித்து நம்ம முன்பே ஒரு வாசகத்தில் தியானித்தோம். என்ன நடந்தது? மிரியாம் மோசேயை குறித்து அவங்க ஒரு கோபப்பட்டு மோசேயின் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. என்ன, நீ எத்தியோப்பியா ஸ்திரியை திருமணம் பண்ணியிருக்கேன்னு சொன்ன போது கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? குஷ்டரோகம் வர பண்ணினார். அதன் நிமித்தம் அவர்கள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த சம்பவத்துக்கு பிறகு மிரியாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இவைகள். அவங்க இங்கே மரித்து போகிறாங்க. ஆனால் அந்த சம்பவம் வேற. அதற்கு பிறகு அவங்க 7 நாளைக்கு பின்பு மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. ஆனால் இப்போது தன்னுடைய சகோதரியாகிய மிரியாம் மரித்த இந்த சோகம் மோசேயை வெகுவாக பாதித்திருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். காரணம் என்னென்னா பாருங்கள், இந்த பின்னாடி வாசிக்கும்போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் வெளியில் வரும். ஏன் அது எமோஷன்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மிரியாம் மரித்துட்டாங்க. இந்த சீன் வனாந்தரத்தில் அவங்க இருக்கிற நேரத்தில் இப்போது இன்னும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னா, தண்ணி இல்லை. வந்திருக்கிற இடத்துல தண்ணீர் இல்லாததுனால ஜனங்க எல்லாரும் கோபப்பட்டு மோசஸ்ட்டை சொல்கிறாங்க, நாங்கள் செத்து போனால் பரவாயில்லைங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சொல்ல வராங்க. சொல்லும்போது எங்கள் சகோதரர்கள்லாம் முன்னாடி செத்து போயிட்டாங்க, அவங்க மாதிரியே நாங்களும் செத்து போயிருந்தோன்னா பரவாயில்ல, எதுக்கு நாங்கள் இங்கே தண்ணி இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்துக்கு எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாக அவங்க இந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி உடைந்து போய் இருக்கிற மோசேயினுடைய இருதயத்தை இன்னுமே அவங்க உடைக்கிறாங்க. ஆல்ரெடி அவர் தன் சகோதரியை பறிகொடுத்த துக்கத்தில் இருக்கிறாரு. இது காணாதுன்னு அவங்க இந்த மாதிரி சொல்லி அவர் இருதயத்தை உடைய பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு மோசேயும் ஆரோனும் என்ன செய்கிறாங்க? சபையாரை விட்டுட்டு தனியாக போய் ஆசரிப்பு கூடாரத்து வாசலில் போய் முகம் குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. கர்த்தர் அவங்க ஜெபத்தை உடனடியாக கேட்டு என்ன சொல்கிறாரு? நீ இந்த கோலை எடுத்துக்கொள். இந்த கோல் என்ன கோல்? கர்த்தர் முன்பு முட்செடியில் மோசையை சந்திக்கும் பொழுது உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார். இதோ ஒரு கோலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அதை கீழே போடு என்று சொன்னார். அது சர்ப்பமாக மாறிச்சு. அதன் வாலை பிடித்தான். அது மீண்டும் கோலாக மாறினது. அன்றிலிருந்து அந்த கோல் தேவனுடைய கோலாகத்தான் மோசேயின் கரத்தில் இருக்குது. இதை வைத்து தான் அநேக காரியங்களை மோசே செய்கிறார். இப்போதும் அந்த கோலை நீ கையில் எடுத்துக்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? நீ சபையார் எல்லாரையும் கூப்பிடு. அவங்க கண்மலையை பார்த்து அவங்க எல்லாரும் நிற்கும்போது என்ன செய்ய, அவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ கண்மலையை பார்த்து பேசு என்று கர்த்தர் சொல்கிறார். கண்மலையை பார்த்து பேச சொல்கிறாரு. பேசும்போது என்ன செய்யுமா? அந்த கண்மலை தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்போது நீ அதன் மூலமாக இந்த ஜனங்களுக்கு நீ தண்ணி கொடுத்துருவ அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி அதற்கான வழியையும் சொல்லி கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். இப்போது என்ன நடக்குது? மோசே போகிறாரு. கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலேருந்து அந்த கோலை எடுத்துக்கிட்டாரு, போகிறாரு. போன உடனே மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்னாடி கூடி வர செய்கிறாங்க. இதையும் கரெக்டாக செஞ்சாங்க. ஆனால் செஞ்ச பிறகு ஒரு பெரிய தவறு செய்து விட்டான் மோசே. என்ன நடந்தது? மோசே அவர்களை நோக்கி, கர்த்தர் யாரை நோக்க சொன்னார்? கண்மலையை நோக்குன்னு தான் சொன்னார். ஆனால் மோசே என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களை நோக்கி விட்டார். நோக்கின உடனே அவருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? அவர்கள் பேசின பேச்சு, செத்து போயிருந்தால் பரவாயில்லன்னு சொன்ன அந்த பேச்சு ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாரு? கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி ஒரு நொடி விசுவாசத்தை
மறந்தார், விசுவாசத்தை இழந்தார் என்று சொல்லணும். காரணம் என்ன? நானும் ஆரோனும் இந்த கண்மலையிலேருந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்ன செஞ்சிட்டாரு? தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். பாருங்க, அந்த இடத்துல கர்த்தரை பரிசுத்தம் பண்ணாமல் போய்விட்டார் மோசே. ஏன்னா கர்த்தரை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விசுவாசம் வேண்டும். அது என்ன கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுவது? கர்த்தரை மகிமைப்படுத்துவது. கர்த்தர் சொல்லியிருக்கிறதே அவர் சொல்லியிருக்கிற பிரகாரம் செய்வது தான் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். நம்ம விருப்பத்துக்கு செய்கிறது அல்லவே அல்ல. பாருங்க, கர்த்தர் சொன்னதை மீறி மோசே 2 தரம் அடித்து விட்டார், கட்டளையை மீறி விட்டார். ஆனாலும் கூட கண்மலையிலிருந்து தண்ணீர் ஏராளமாய் வந்தது. ஜனங்கள் எல்லோரும் குடித்து திருப்தி ஆனார்கள். ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் நிறைவாய் செய்து முடித்து விட்டார். ஆனால் மோசே வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டார். எவ்வளவு பெரிய சோகம் யோசித்து பாருங்க. அவ்வளவு நாள் நடத்தி கொண்டு வந்த தேவன், அவரோடு விசுவாசத்தில் இருந்த மோசே அந்த ஒரு நொடியிலே தன் விசுவாசத்தை இழந்து போனார். சரி, இப்போது எதனால் இது நடந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், எமோஷன்ஸ் இல்லைங்களா? நம்ம உணர்வுகளால் உந்தப்படுகிறோம். சில சமயங்களில் ரொம்ப கவலையாக இருக்கிறோம், சில சமயங்களில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம், சில சமயம் ரொம்ப பயம் நம்மளை ஆட்கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட எமோஷன்ஸை கொண்டு கர்த்தர் நம்மளை ஒருபோதும் வழி நடத்துறதில்ல. கர்த்தர் எதை கொண்டு வழி நடத்துகிறாரு தெரியுமா? அவருடைய வாய்ஸ், அவருடைய சத்தத்தை கொண்டு தான் நம்மளை வழி நடத்துகிறாரு. அப்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? எமோஷன்ஸ்னால் உந்தப்பட்டு எனக்கு இப்போ நல்ல ப்ரேயர் பண்ணுற மாதிரி மூடு இருக்குது, அதனால் நான் ப்ரேயர் நம்ம எமோஷன்ஸ்னால் பல சமயங்களில் முடிவு எடுத்துடுறோம். எனக்கு இப்போ நல்ல உற்சாகமாக இருக்கிறதுனால இது, அல்லது இதை பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால் இது கர்த்தர் கொடுத்தது, அல்லது இதை ஏதாவது ஒரு எமோஷன்ஸ்னால் உந்தப்பட்டு அது நமக்கு பிரியம் என்று சொல்லி முடிவு எடுத்தோம்னா நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவங்களாக இருக்க மாட்டோம். அதனால தான் பாருங்களேன், இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம் எதுக்கு தீனி போடுதுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய உணர்வுகளுக்கு தான் தீனி போடுது இல்லைங்களா? பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு இசை, எதுவாக இருந்தாலும் அது நம்ம உணர்வுகளை சந்தோஷப்படுத்தினா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓ, ஐ எம் ஹாப்பி நவ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்லை, நம்முடைய ஆவிக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். we have to sow for our spirit. அப்படி ஆவியில் நம்ம விதைச்சோம்னா தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மாம்சத்துக்குரிய காரியங்களில் சிக்க மாட்டோம், நம்ம நன்மையானதை அறுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்து விடுவோம்? தவறான மாம்ச கிரியைகளை செய்து விடுவோம். இப்போ இந்த இடத்துல மோசே அவ்வளவு தூரம் உண்மையுள்ளவராக இருந்தவர் ஒரு கணப்பொழுது விசுவாசத்தை இழந்த அடுத்த நிமிடமே அவர் கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து, கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்களும் அவர்களும் கொண்டு போவதில்லை என்றார். பட் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆனால் மோசே அந்த வாய்ப்பை இழந்து விட்டார். ஆனால் மோசேயின் இடத்துல தேவன் அன்பு கூர்ந்து அந்த கானான் தேசத்தை அவருக்கு பிரியமாய் காண்பித்து கொடுத்தார். மலையிலே மோசே மரித்த பொழுது கர்த்தர் தான் அவரை அடக்கம் பண்ணினார். ஸோ whatever God has given, he did not take it away. That is not what has happened. But Moses lost an opportunity to enter into the chosen land. இப்படித்தான் இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்குது. ஏன்னா சில சமயங்களில் நமக்கு கவலை வரும்போது, சோகம் வரும்போது தனியாக போய் முடங்கிடலாம். இன்றைக்கி போய் எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி எதுக்கு பைபிள் வாசித்துக்கிட்டு, எனக்கு இருக்கிற மூடில் எதையாவது ஒரு படத்தை போட்டு பார்ப்போம், எதாவது ஒரு சினிமா பாட்டை கேட்போம், நம்ம போகணுன்னு வைங்களேன், சிக்கி கொள்ளுவோம். இதைத்தான் சத்துரு எதிர்பார்க்குறான். கரெக்டாக எப்போ மிரியா மறித்திருந்தாங்களோ அந்த நேரம் வந்துட்டானுங்க பாருங்கள். அவ்வளோ பேரும் என்ன வார்த்தையை சொல்லி திட்டுறானுங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் நிறைய பேர் செத்து போனானுங்க எங்கள் ஆளுங்க, அதே மாதிரி நாங்களும் செத்து போனால் பரவாயில்ல. இது இறந்து போன அவருடைய சகோதரி ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருந்திருக்குமா இல்லையா? யோசித்து பாருங்கள்.
எனக்கு இதை வாசிக்கும் போது அப்படித்தான் தோன்றினது. அப்போது நம்மளை எமோஷன்ஸில் நம்ம ஆட்கொள்ளப்பட்டு இருக்கும்போது சத்துரு எளிமையாக நம்மளை பாவம் பண்ண வைத்து விடுவான். ஆகையினால நம்ம இந்த எமோஷன்ஸை மேற்கொள்கிறவளாக இருக்கணும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு திருஷ்டாந்தம் தாவீது வாழ்க்கையிலிருந்து இதை நம்ம சாமுவேல் 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா ஒரு பெரிய வெற்றியை சம்பாதிக்கிறார் கர்த்தருடைய ஈவுனால. அது என்ன நடக்குது? சீரியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள்னு வாசிக்கிறோம். என்னென்னா, சீரியர்களை துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டு வந்து இவங்களோட யுத்தம் பண்ணும்படி வர்றாங்க. வந்தபோது இந்த சீரியர்களை கர்த்தர் தாவீதின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி அவங்க ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது? அவர்களில் 700 ரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சேபாகையும் சாகும்படி தாவீது வெட்டி போட்டார். இப்படி வெட்டி போட்டதுனால ஒரு பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள், இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன நடக்குது? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தது. தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலேயே இருந்து விட்டான். பாருங்க, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம், தாவீதுக்கு யுத்தத்துக்கு போக மனதில்லை. நம்ம பாஷையில் சொன்னால் மூடு இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு த வார் என்று சொல்லி அவருடைய உணர்வு அந்த நேரத்தில் என்ன செய்து விட்டது? அவரை மேற்கொள்ளு விட்டது. அவர் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டிருந்தால் கர்த்தர் என்ன சொல்லி இருப்பார்? நீ யுத்தத்துக்கு நிச்சயமாய் போக வேண்டும் என்று சொல்லி இருப்பார். ஆனால் தாவீது என்ன பண்ணிட்டாரு? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் அவர் பாட்டுக்கு அரண்மனையிலேயே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தாவீது ஒரு இச்சையின் பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டார் இல்லையா? வேறொருவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டார். அதன் மூலம் அவர் பெரிய பாவம் செய்தார் கர்த்தருக்கு விரோதமாக. அப்போது தாவீது இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தால் இந்த காரியம் அவருக்கு நேர்ந்திருக்காது. அப்போ பாருங்கள், இதை செய்தது என்ன? அவருடைய எமோஷன் இல்லைங்களா? உணர்வு தான் பல சமயங்களில் நம்ம ஆட்கொண்டு விடுகிறது. பல சமயங்களில் நம்ம உணர்வை பெருசாக மதித்து உணர்வுக்கு வேல்யூ கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளால் கர்த்தருக்கு ஊழியம் பண்ண முடியாது. நம்ம பாவம் செய்வதற்கு அது ஏதுவாய் மாறிவிடும். அதான் வாசிக்கிறோம் பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18 22. இந்த வேத வசனம் நம்ம இதுவரைக்கும் வாசித்த திருஷ்டாந்தத்தினுடைய அந்த கோர், அந்த எசன்ஸை அன்லாக் பண்ணுது. பாருங்கள், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் சொல்கிறாரு, சகோதரர்களே, நீங்கள் வெறும் வார்த்தையினால், வெறும் பேச்சு அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய வசனம் அல்லது கிரியை நீங்கள் வெறும் வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல, உண்மையிலேயே உங்களுடைய கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்க. ஏன்னா நான் வெறுமனை பேசலாம், ஆனால் என்னிடத்துல கிரியை இருக்க வேண்டும். கிரியை இருக்கணும்னா என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். நம்ம பார்த்தோமே, மோசே அந்த கணப்பொழுது அந்த விசுவாசத்தை இழந்தார் என்று சொல்லி பாருங்கள். அந்த விசுவாசம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம சத்தியத்திற்குள்ளாக இருக்கிறவர்கள் என்று அறிந்து
நம்ம இருதயத்தை நம்ம தேவனுக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்த்தால் என்ன நடக்குமா? தேவன் நம் இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஏன்னா கில்ட்டி கான்ஷியன்ஸ் என்று சொல்கிறோம். இப்போ என்ன, தேவன் நமக்கு ஒரு மனசாட்சியை கொடுக்கிறார். நம்ம மனம் திரும்புறதுக்கு முன்பு இருந்த மனசாட்சி மரத்து போன மனசாட்சி அல்லது மரித்து போன மனசாட்சி. ஏன்னா அது நம்மளுடைய குற்றங்குறைகளை காண்பித்து பார்த்து நம்ம அதிலேயே நடக்க விருப்பம் உள்ளவர்களாக இருந்ததுனால அது மரித்து போனதாக இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எப்போ மனம் திரும்பினமோ அன்னைக்கு நம்ம ஒரு புதிய ஆவியினாலே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி நமக்கு ஒரு புதிய மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். we have been given a new conscience. இந்த நியூ கான்ஷியன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குது? நான் கர்த்தரை விட்டு வழி விலகக்கூடிய பாதை எதுவோ அதில் ஒரு சிறு விலகல் வந்தால் கூட இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் இல்லைங்களா? ஒரு சென்சிட்டிவ் ஹார்ட் ஹாஸ் பீன் given by God. ஸோ we immediately understand, oh, I am doing a mistake right here. இந்த இடத்துல நான் பேசுகிறது தவறு, அல்லது நான் செய்கிறது சரியல்ல, அல்லது சரியானதை நான் செய்யாமல் இருக்கிறேன் என்று சொல்லி கரெக்டாக நமக்கு வார்னிங் கொடுக்குற ஒரு ஹார்ட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் அந்த மனசாட்சி. ஆனால் அதே நம்மளை குற்றம் தீர்த்தா தேவன் நம்முடைய இருதயத்தை விடவும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறாரு. அதனால் என்ன செய்யுங்க, உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளிகள்னு தீர்க்கப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கிறார். உங்கள் கான்ஷியன்ஸில் நீங்கள் குற்றவாளிகள் என்கிற உணர்வு உங்களுக்கு வராதபடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு பக்கம் எமோஷன்ஸ் உந்தி தள்ளுது, அது நம்மளுடைய கிரியைகளுக்கு ஒரு ஒரு தூண்டுதலாக அமையுது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்கள் ஒரு மனசாட்சி, அது என்ன செய்யும்? தொடர்ந்து நம்மளை வார்னிங் கொடுத்துட்டே இருக்கும். தப்பு பண்ணுற, இது இல்லை என்று சொல்லி நம்ம இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அது உங்களை குற்றப்படுத்தாதபடி பார்த்துக்கோங்கிறார். அப்போ என்னென்னா, நம்ம வழி விலகிட்டோம், ஏதோ ஒரு காரியத்தை சரியாக செய்யலைன்னா நமக்கு ஒரு இண்டிகேஷன் வருதுன்னு வைங்க. என்னது, ஒரு சமாதானமாகவே இல்லையே, நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதே அப்படின்னு தோணுச்சுன்னா உடனடியாக நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே இதில் என்ன பிரச்சனை, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இம்மீடியட்டாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு அதை சொல்லி தருகிறார். சொல்லி கொடுத்து இந்த காரியத்தை இப்படி சரியாக செய் என்று சொன்ன உடனே இம்மீடியட்லி we are able to correct ourselves and we are able to guard our faith. விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியுது. அதை விட்டு நம்ம அந்த நேரத்தில் அந்த வார்னிங்கை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அப்போ என்ன ஆயிடுவோம், எமோஷன்ஸுக்குள்ளே போய் சிக்கிடுவோம். எந்த உணர்வு நம்மை ஆட்கொள்ளுகிறதோ அந்த உணர்வுக்கு தீனி போடுவதாக அதுக்குரிய காரியத்திலே போகும்போது தான் சத்துரு நம்மளை அழகாக என்டைஸ் பண்ணி பாவத்தில் கொண்டு போய் அடிச்சிடறான். ஸோ இப்படி நடக்காமல் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணுமா, இருதயம் நம்மளை குற்றப்படுத்தாதபடி பார்த்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நம்ம இருதயத்தை விட நம்முடைய உணர்வுகளை விட மேலானவர் என்கிற ஆழமான சத்தியம் இதில் இருக்குது பாருங்கள். அப்படி செய்தால் தான் நம்ம அவருடைய கற்பனைகளை நடக்க முடியும் என்று சொல்கிறார். சரி, இப்போது நம்ம பார்த்துட்டோம் ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். உணர்வுகள் நம்ம இருக்குது, நம்ம எல்லாருமே உணர்வுள்ள மனிதர்கள். நமக்குள்ளே சில சமயங்களிலே கவலை, துன்பம், கவலை மற்றும் சோக உணர்வு அல்லது ஏதாவது ஒரு சந்தோஷத்தினால் வரும்போது கூட நம்ம தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாக சந்தோஷம் வரும்போது தவறு இழைத்து விடுகிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பயம் எனக்குள்ளே வந்த உடனே பயத்தினால் நம்ம என்ன செய்து விடுகிறோம், பல சமயங்களில் தேவன் சொல்லதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். இப்படி அல்லது கோபம், பயங்கரமான கோபம் வரும்போதும் கூட நம்ம கற்பனையை மீறி விடுகிறோம். ஆக இந்த உணர்வுகளை விடவும் கர்த்தர் மேலானவர் என்பதை அறிந்து சேர்ந்தோம்னா என்ன செய்வோம், பிலிப்பியர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை, பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எனக்கு மூடு சரியில்லை, ரொம்ப கவலையாக இருக்கிறேன். அப்போ என்ன செய்யணும், தேவனிடத்துக்கு தெரியப்படுத்து. கவலைப்படாதே, கர்த்தருடைய சமூகத்துக்கு வா,
ஜெபத்தினால விண்ணப்பத்தினால கர்த்தருக்கு தெரியப்படுத்து. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிரதர், வரப்போகிற ஒரு காரியம் என்னை ரொம்பவும் பயமுறுத்துது, இதை நிமித்தம் எனக்கு என்ன நடக்கும்னே தெரியல. அப்போவும் என்ன செய்யணும்? கவலைப்படாது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வா, விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் ஏறிடு. அது மாத்திரமல்ல, நன்றி செலுத்து. இது வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி நம்ம நன்றி செலுத்தும் போது, இதுவரைக்கும் காத்தவர் இனிமேலும் காப்பார், என்னை விடமாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வருகிறது. சொல்லிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பாருங்கள், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன? புத்தி என்பது மைண்ட் இல்லைங்களா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இருக்குது. அப்போ என்னென்னா, சுற்றி இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம் எனக்குள்ளே இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்ம இருதயத்தை சமாதானத்தினால நிரப்புறாரு. சரி, கடைசியாக இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 2 படிப்பினைகள் இங்கே போட்டிருக்கிறேன். ஒன்று, நாம் நமது உணர்வுகளுக்கு அல்ல, அவைகளுக்கும் மேலான நம்முடைய தேவனுடைய சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம். இப்போ நான் எமோஷ்னலான ஒரு மனுஷனாக இருக்கிறேன், எமோஷ்னலான டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நான் என்ன செய்வேன்? தவறான முடிவுகளை எடுத்து விடுவேன். நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு அடிமட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு தலைவனாக ஒரு பெரிய பொறுப்பில் கர்த்தர் நியமித்திருந்தாலும், உணர்வுகள்னால் உந்தப்படுற ஒரு மனுஷனாக இருந்தால், ஒரு எமோஷ்னல் பர்சனாக இருந்தால் என்ன ஆகிவிடுவேன்? நல்ல ஒரு எமோஷனில் இருக்கும்போது இப்படி பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு காரியத்தினால் போய்விடக்கூடாது. ஆகையினால் உணர்வுகளை விட நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாக இருந்தேன்னா, சுற்றி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னை நெருக்கினாலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுவேன், அவருடைய சத்தத்தை கேட்பேன். அவருடைய சத்தம் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி என்னை காக்கும். அடுத்தது என்ன? 2வது படிப்பினை, நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் நமது கஷ்டங்களை, கவலைகளை ஜெபத்தின் மூலம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தெரியப்படுத்துவோம். அவர் நம் இருதயத்தை புத்தி கெட்டாத சமாதானத்தினால் நிரப்புவார். எந்த துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்மை நேரிட்டு வந்தாலும் அவருடைய சமூகத்தில் போய், ஏசப்பாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபத்தினாலையும் விண்ணப்பத்தினாலையும் தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? சமாதானத்தினால நிரப்புவார், நம்மை காத்து கொள்ளுவார். ஆமென். நன்றி நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு தேவரீர் கிருபையாய் வெளிப்படுத்தின இந்த வெளிப்பாடுகளுக்காய், இந்த வெளிச்சத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல சமயங்களிலே நாங்கள் உணர்வுகளாலே உந்தப்பட்டு தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யாமலும் அல்லது தேவன் விரும்பாத காரியத்தை செய்தும் விடுகிறோம். ஆனால் நல்லதொரு மனசாட்சியை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரும் எங்களுக்குள்ளாக இருப்பதனாலே தகப்பனே, ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் சரியாக செய்யாத இருக்கிற நேரத்தில் நாங்கள் மனசாட்சியிலே உணர்த்தப்படுகிற பொழுது அதை தேவனுடைய ஆவியானவரிடத்தில் விசாரித்து எது சரி என்பதை அறிந்து நன்மையானதை செய்யக்கூடிய பிள்ளைகளாய், விசுவாசத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் இனிய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமென்.